Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5.3 பாருங்கள். கொஸ்டின் படிக்கலாம். If the area of the triangle formed by the vertices A minus 1, 2, B k, minus 2 and C 7, 4 is 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏரியாவோடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு ஒரு பாயிண்ட், எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஒரு கே வேல்யூ இருக்குது இல்லைங்களா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்னென்ன வெர்டிசஸ் எடுத்திருக்கோம்? ஏ, பி, சி. ஸோ அதை எழுதியாச்சு. ஏரியா என்ன கொடுத்துருந்தாங்க? 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதை எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே 1/2 ஏரியாவுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். 1/2 இன்ட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது? 3 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸாக எழுதணும். அப்போ x1, x2, x3, எகெயின் x1 வரும், y1, y2, y3, எகெயின் y1 வரும். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏன்னா இதில் நமக்கு ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு நமக்கு ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் மறக்காமல் இந்த 2 ஸ்டெப்பையும் எழுதிடுங்க. 1/2 இன்ட்டு இந்த x1, x2, x3, x1 எழுதுறது உங்களுக்கு ஈஸி. y1, y2, y3, y1 எழுதுறது ஈஸி. இப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த x1, y2, x2, y3, x3, y1 இதெல்லாம் கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், x1, y2 ப்ளஸ் x2, y3 ப்ளஸ் x3, y1 மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே டவுன்லேருந்து அப்புக்கு போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்போ x2, y1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. x2, y1 ப்ளஸ் x3, y2 ப்ளஸ் x1, y3 x1, y3. ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணணும் கிடையாது. இந்த x1, x2, x3, x1, y1, y2, y3, y1 எழுதிட்டு இதை க்ராஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் டவுன் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க. சென்டரில் மைனஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா நம்ம ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஏவோட ஆன்சர் நமக்கு 22ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ 22 பதிலாக 22ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 1/2 இன்ட்டு இந்த பாயிண்டெல்லாம் இருக்கு இல்லையா? x1, x2, இதில் வந்து இது x1, y1, x2, y2, x3, y3. அப்போ எழுதுங்க. -1, 2, k, -2, 7, 4. எகெயின் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இங்கே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44ன்னு கிடைக்கும். அப்படி தானே? 2 × 22 44. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 2 2, எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 4k 7 2s are 14 கிடைக்கும். மைனஸ் 2 × k 2k மைனஸ் 14 மைனஸ் 4. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். 14 + 2 16, 16 + 4k. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் -18 வரும். இப்போ மைனஸால் வெளியில் இருக்க அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2k. அதுக்கப்புறம் -18 இருக்கா, இந்த சைடு வரும்போது +18 மாறிக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கே வேல்யூலாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டா 4kலேருந்து ஒரு 2k போயிடுச்சுன்னா 2kன்னு கிடைக்கும். 16 + 18 நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆட் கூட பண்ணிக்கோங்க. தனியாக போட்டு எப்போவுமே ஆடிங் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும், இல்லைனா மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு +34 வரும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால +34 வரும். இங்கே இருக்கக்கூடிய 44 இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 34 இந்த சைடு அனுப்பிடுங்க. 44 - 34 = 2kன்னு கிடைக்கும். ஸோ செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நமக்கு 10. அப்போ 2kவோட ஆன்சர் நமக்கு 10ன்னு கிடைக்குது. கேவோட ஆன்சர் நமக்கு என்ன? 10/2. ஸோ அடிச்சிட்டிங்கன்னா 5. தேர்ஃபோர் கேவோட ஆன்சர் நமக்கு 5ன்னு கிடைக்கும். k = 5. ஸோ the value of k தான் கேட்டிருந்தாங்க. நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கேவோட ஆன்சர் 5. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.